வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ மசால் வடை. வாழைப்பூ மசால் வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு கப் கடலைப்பருப்பு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக எடுத்து நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்சியில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் உப்பு போட்டு கொரப்பாக அரைக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அந்த அரைச்ச கடலைப்பருப்போட கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, அது கூட மல்லி, வெங்காயம், நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூ கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு அதுக்கு மீறி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். போதும். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வாழைப்பூ வடை தயார். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம். வாழைப்பூ மசால் வடை ரெடி.